وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. பல தடவைகள் இங்கு நினைவூட்டப்பட்டவைதான். ஜும்மாவுக்கு வந்துவிட்டால், இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் உங்களுக்குள் பேசிக்கொள்வது, சமிக்கை செய்வது, உறங்குவது அத்தனையும் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஜும்மா வீணாய்ப்போயும் பாழாய்ப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நினைவூட்டி கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் 10ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்றார்: வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் தாருஸ் ஸலாமை நோக்கி அழைக்கிறான். அல்லாஹ் யஹ்தி மன் யஷா நாடியோருக்கு வழிகாட்டுகிறான். இலா ஸிராத்தி முஸ்தகீம் நேரான பாதையை நோக்கி அவன் விரும்பியவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான் என்று 10ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்று குறிப்பிடுவது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமைத்தான் அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்கிறார். சலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிம்க்கு அதனுடைய பொருள் நிச்சயமாக தெரிந்திருக்கும். உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று ஒருவர் மற்றவரை பார்க்கிற போது முஹம்மன் கூறுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அஃப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த சலாம் என்பது சாந்தி என்கிற பொருளில் மட்டும் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அதையும் தாண்டியது சலாம். சலாம் என்று சொன்னால் இஸ்லாம் என்கிற, சலாம் என்கிற, முஸ்லிம் என்கிற எல்லாமே ஒரே வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்த வார்த்தைகள் தான். அமைதி என்று அதற்கு பொருள். இஸ்லாமிய மார்க்கத்தின் கோட்பாடுகளை, இஸ்லாமிய வழிமுறைகளை, நடைமுறைகளை நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் நமக்கு சலாமாக, சாந்தியாக, அமைதியானதாக நமக்கு அது தோன்றும். நடைமுறைகளை, சிந்தனைகளை, போதனைகளை, வழிகாட்டுதலை அத்தனையும் எடுத்துக்கொண்டாலுமே அதில் ஒரு அமைதி தழும்புவதை நீங்கள் பார்க்கலாம். வழிபாடு என்று சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, இன்னபிறவைகள் எடுத்துக்கொண்டால் நான் வழிபடுவதால் பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் வணக்கம் செய்வதால் யாருக்கும் எந்த கேடும் இல்லை. இப்படி வணக்கத்தின் மூலமாகவும் இஸ்லாம் மனித சமூகத்திற்கு ஒரு அமைதியை தருகிறது. பிற ஒரு மனிதனுக்கு எந்த தொந்தரவையும் அது தருவதில்லை. இதையும் தாண்டி நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், நடைமுறை வாழ்க்கையிலுமே இஸ்லாம்
பிற எந்த மனிதனுக்கும் தொல்லையையும் தொந்தரவையும் தருவதில்லை, தரக்கூடாது என்று வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன பியதிஹி வலிசானிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் சக முஸ்லிமுடைய நாவால் கரத்தால் அவன் அமைதியானவனாக இருக்க வேண்டும். நீ அவனுக்கு அமைதியை தர வேண்டும் என்று இல்லை, என்னால் மற்றவன் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியாக அவன் இருக்கிறான் என்பதை அவன் உணர வேண்டும். என்னுடைய நாவால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய செய்கையால் செயலால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற நிலை என்றைக்கு என்கிற உத்தரவாதம் என்றைக்கு மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அந்த மனிதன் தான் உண்மையான முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆக எல்லா மட்டங்களிலும் இஸ்லாம் அமைதியை தான் வலியுறுத்துகிறது. குடும்பவியல் சட்டங்கள், நடைமுறை உரிமையியல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் அத்தனையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலும் கூட பிற மனிதனுக்கு அமைதியை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவைகளால் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிற போது அமைதிதான் மிக அவசியமானது என்பதை நீங்கள் காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்ததை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். அவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டதுதான். அதை இங்கு நினைவு கூறுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 8வது அத்தியாயம் 57 நீங்கள் படித்து பாருங்கள். போருடைய ஒழுங்குமுறைகளை, போருடைய அறத்தை அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்கிறான். பல்வேறு இடங்களில் போர் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். போர் என்று சொன்னால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதிரி நாட்டின் மீது, அமைதியாக இருக்கின்றவர்கள் மீது போர் தொடுத்து ஆக்கிரமித்து இருக்கிற அந்த நாட்டினுடைய வளத்தை தனதாக்கிக் கொள்கிற இந்த போரை இஸ்லாம் சொல்லவில்லை. அறப்போர் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்னை வாழ விடு, எனக்குள் என் நாட்டு மக்களை என்னுடைய சட்டத்திட்டத்தின்படி நான் ஏற்றுக்கொண்ட வரைமுறைகளின்படி என் மக்களை நான் மகிழ்விப்பேன், அவர்களை ஆட்சி செய்வேன் என்று இருக்கிற அந்த நேரத்தில் எதிரி அத்துமீறினால் அத்துமீறுகிறவன் மீது கண்டுகொள்ளாமல் அவன் மீது அத்துமீற சொல்கிறது இஸ்லாம். எந்த அளவுக்கு அத்துமீறுகிறானோ அந்த அளவுக்கு அத்துமீற வேண்டும், எந்த அளவுக்கு எல்லை மீறுகிறானோ அந்த அளவுக்கு எல்லை மீற வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் அறப்போர் என்று சொல்கிறது. அதற்கு வரலாற்றில் நிறைய போர்களை நாம் எடுத்து பார்த்தால் இதை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவில் போய் அந்த மக்கள் நபியை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சி தலைவராகவே அந்த மக்கள் அங்கீகரித்தார்கள். நீங்கள் சொல்கிற சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று அந்த மக்கள் நபியை முடிசூட மன்னராக்கினார்கள். ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் அப்படி ஆனதற்கு பிறகு சுற்று வட்டாரத்தில் உள்ள சில குழுக்களும் அவர்களும் இஸ்லாத்தை நோக்கி, அல்லது இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்கிறோம், எங்களுடைய இசத்தில் எங்களுடைய மதத்தில் நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று வழிக்கு வந்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் சுற்றி இருக்கிற வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், வேறு கோட்பாட்டுக்குரியவர்கள், மக்காவில் இருந்தவர்கள் மதீனாவில் போய் முகமது கொடிகட்டி விட்டார், அங்கே இஸ்லாமிய அரசை நிறுவிவிட்டார் என்று பொறுக்க முடியாமல் முகமது நபி அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் எதிர்த்து மக்காவிலிருந்து படை திரட்டினார்கள். மதீனாவை சுற்றி இருக்கின்றவர்களை கேர்ந்தெழச் செய்தார்கள், அவர்களை உசுப்பி விட்டார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு சும்மா இருக்க முடியுமா? ஒரு ஆட்சியாளர் என்கிற அளவிற்கு தன் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு, ஒரு ஆட்சியாளனுக்கு இருக்கிறது அல்லவா? அந்த கடமையை பேணுவதற்காக வேண்டி, மக்களை காப்பதற்காக வேண்டி நபியும் எதிரிகளோடு எதிர்த்து நின்று போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதைத்தான் இஸ்லாம் அறப்போர் என்று திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு வரலாற்றிலும் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த போரை கலந்து கொள்கிற போது, அப்படிப்பட்ட போரில் ஈடுபடுகிற போது வரம்பு மீறக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறது குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிதானே என்று இயலாதவர்களை எல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எதிரி நாட்டினர் தான் என்று சிறார்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, எதிரி நாட்டினர் தான் என்பதற்காக பெண்களையும் கருவறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் எதிர்த்து வாழ வருகின்றார்களோ அந்த வீரர்களை மட்டும்தான் எதிர்த்து நிற்க வேண்டுமே ஒழிய இந்த வகையினர் இவர்கள் எல்லாம் அப்பாவிகள், இவர்கள் எல்லாம் அறியாதவர்கள், இவர்களோடு நாம் எதிர்த்து மல்லுக்கு நிற்க கூடாது என்கிற அறத்தை போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த அறம் குறித்து தான் அல்லாஹ் இந்த 8ஆம் அத்தியாயம்
57ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹ் சிலவற்றை சொல்லி காட்டுகிறான். فَإِمَّا تَثْقَفَنَّهُمْ فِي الْحَرْبِ فَشَرِّدْ بِهِمْ مَنْ خَلْفَهُمْ لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ. நபியே, எதிரிகளை நீங்கள் வெற்றி கொண்டால் فَشَرِّدْ بِهِمْ مَنْ خَلْفَهُمْ, அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்களையும் நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும். லஅல்லஹும் யதக்கரூன், அப்போதுதான் அவர்களும் படிப்பினை பெறுவார்கள். நாம் முகமதையும் அவரை சார்ந்தவரையும் எதிர்த்தால் நமக்கும் இதுதான் கதி என்று பயந்து ஓடுவார்கள். அவர்களை அங்கு விட்டுறவே கூடாது. உங்களோடு மல்லுக்கு நிற்கின்றவர்களை எதிர்த்து நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள், இன்னும் மிச்சப்பேர் சொச்சப்பேர் நிற்கிறான்னு சொன்னால் அவர்களையும் அடித்து விரட்ட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறாங்க. அவங்களும் சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களை தாக்கக்கூடும், ஆதலால் மொத்தத்தில் அவர்களையும் அடித்து துரத்திவிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்கிறான், இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் கியானத்தன் ஃபம்பித் இலைஹிம் அலா சவா. ஒரு சமூகத்தின் அவர்களோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள், நாங்கள் எந்த ஒம்புக்கு வரமாட்டோம், நீங்களும் எந்த ஒம்புக்கு வரக்கூடாது, நமக்குள் என்ன சண்டை சச்சரவு ஏதும் இல்லை, உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பொருட்களை நாம் வாங்கிக் கொள்வோம், எங்களுடைய பொருட்கள் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எப்படி ஒரு நாடு இன்னொரு நாடோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அமைதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்குமோ, அதுபோல சக குழுக்களோடு முஸ்லிம் அல்லாத பிற நாட்டு குழுக்களோடு ஒப்பந்தம் போட்டு இருக்கிற நேரத்தில் ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால், இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் கியானத்தன் ஃபம்பித் பிஹிம் அலைஹிம் ஃபம்பித் அலைஹிம் சவா. அவர்கள் ஒப்பந்தத்தை மீறினால் நீங்களும் அதே அளவுக்கு ஒப்பந்தத்தை மீறுங்கள். ஃபம்பித் இலைஹிம் அலா சவா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன். இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய மோசடிக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவனும் நீங்கள் தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள், அவன் மீறிவிட்டால் நீங்கள் கையர் நிலையில் இருந்து விடக் கூடாது, நீங்களும் மீறுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். அடுத்து சொல்கிறான் பாருங்கள், வஅலமு வஅஇது லஹும் மஸ்ததாது மின் குவா வ மின் ரிபாத்தில் கைல் துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். நபியே, நீங்கள் அவர்களை எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி எப்போதும் நீங்கள் தயாராகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் திடுதிப்பென்று நீங்கள் தயாரில்லாத நேரத்தில் படைகளை திரட்டி அவர்கள் உங்களை தாக்கிவிடக் கூடும். அப்ப நீங்க என்ன செய்யணும், எப்போதும் தயார் நிலையில் என்ன செய்ய வேண்டி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். அது எந்த வகையில தயாராக இருக்க வேண்டும், மிர் ரிபாத்தில் கைல், நீங்கள் அதாவது குதிரை படைகளை தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், சேணம் கட்டிய குதிரைகளை நீங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். துரிஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும் வ ஆகரீன மின் தூனிஹிம். இந்த தயார் நிலை எதிரிகளுக்கு போகிற போது, ஆக முகமதும் அவரை சார்ந்தவர்களும் தயாராக இருக்கிறார்கள், நாம் அவர்கள் கவனமற்றிருக்கிற நேரத்தில் தாக்கினால் சும்மா நாம திரும்பி வர முடியாது என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்படும். அந்த அச்சத்தை அல்லாஹ்வுடைய எதிரிக்கும் உங்களுடைய எதிரிக்கும் இன்னும் அல்லாத ஏனைய எதிரிகளுக்கும் அந்த அச்சம் ஏற்படும் என்பதற்காக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு அன்னமா கத்தலன் நாஸ ஜமீ, அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல, அதாவது அதுவல்லாஹி வ அதுவக்கும் வ ஆகரீன மின் தூனிஹிம் லா தஅலமூனஹும் அல்லாஹ் யஅலமுஹும் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபீ ஸபீலில்லாஹி யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துஸலமூன். அப்ப நீங்க தயாராக இருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் அறப்போர். அப்ப அதற்கான தளவாடங்களை வாங்குவதற்கான பொருளாதாரத்திற்கு யாது உதவுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று 8ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தை சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், இப்படி தயாராக நீங்கள் இருக்கிறீர்கள், அப்படி தயாராக இருக்கிற போது எதிரிகள் பார்க்கிறார்கள், முகமதோடு சண்டையிட்டு நாம் திரும்ப முடியாது, நாம் தோற்று போவோம், இப்ப என்ன செய்வது, அவர்கள் சமாதானத்திற்கு கையை உயர்த்தினால் நீங்களும் சமாதானத்திற்கு கையை உயர்த்துங்கள். யார் முதலில் கையை உயர்த்துவது, யார் எதிர்க்க வேண்டும் என்று முதலில் முடிவு செய்தார்களோ அவர்கள் கையை தூக்கினால், இல்ல இல்ல நீ என்னை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ற அடிப்படையில் நீங்கள் திரும்ப தாக்குதல் என்பது கூடாது.
லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ லஹா. அவர்கள் அமைதிக்காக சமாதானத்துக்காக கையை தூக்கினால் நீங்களும் சமாதானத்துக்கு போய்விடுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். இந்த சமாதானம் என்கிற இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? 8ஆம் அத்தியாயம் 61ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் லிஸ்ஸல், சீன் லாம் மீம், லிஸ்ஸல் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அதிலேயும் சீன் லாம், அல் இஸ்லாம் அதிலேயும் சீன் லாம். எல்லாவற்றிலுமே அமைதி என்கிற ஒரு போர் என்று வருகிற போது, வெட்டு குத்தி என்று வருகிற போது, எதிரிதான் என்கிற நிலையில் இருக்கிற போதும் கூட சமாதானம் என்று வருகிற போது சமாதானத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறது. வலிய போய் சண்டையிடுவதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. வலியே போய் ஒருவனை அடிக்க வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும், அவனுடைய பொருளாதாரத்தை அதாவது நலிவடைய செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு கட்டத்தில் சொல்லவில்லை. ஆனால் எதிர்க்கிற போது எதிர்க்க வேண்டும், அவன் அடிபடுகிற போது பணிகிற போது நீங்களும் பணிந்து போக வேண்டும். அதுதான் இஸ்லாம். இதைத்தான் என்ன இந்த இஸ்லாத்தை நோக்கி வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், இந்த இஸ்லாம் என்கிற வீட்டை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான். இங்கு சமாதானமாக அமைதி தழும்ப நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் வாழலாம், வசிக்கலாம். உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, உடமைக்கு பாதுகாப்பு, அத்தனைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த தாரிஸ் ஸலாமில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறது, இஸ்லாமில் இருக்கிறது. இங்கு வாருங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அழைப்படுக்கிறான். இந்த போரிலும் கூட சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சல்ம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் அமைதி என்றால் நீங்களும் அமைதிக்கு வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். என்னவென்று சொன்னால் மின் அஜ்லி ஸாலிக் கதபனா அலா பனி இஸ்ராயில் அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைர் நஃப்ஸ் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கதல அன்னாஸ ஜமீஆ. இப்படி பனு இஸ்ராயல் சமூகத்தில் வெட்டு குத்து என்று அந்த மக்களிடத்திலே மிகப்பெரிய சமூக குழப்பங்கள் இருந்தன. தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் என்கிற அடிப்படையில் அவர்களிடத்தில் சட்ட மீறல்கள், வரம்பு மீறல்கள், சமுதாயத்தை சீரழிக்கிற மிக சமூக விரோத செயல்கள் எல்லாமே அவர்களிடத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் கதபனா அலா பனி இஸ்ராயில் அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைர் நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கதல அன்னாஸ ஜமீஆ. எவனாவது ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொன்றவனாவான். ஒட்டுமொத்த சமூகத்தை கொலை செய்த கொலகார பாவியாக அவன் கருதப்படுவான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவான். எவன் இந்த பூமியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறானோ ஒட்டுமொத்த சமூகத்தையும் குழப்பத்திற்கு ஆளாக்கியவனாக கருதப்படுவான் என்கிற இந்த விதியை அல்லாஹ் இஸ்ராயல் சமூகத்திற்கு ஏற்படுத்துகிறார். ஏன்? அமைதி இருக்க வேண்டும். தடியெடுத்தவெல்லாம் தண்டன்காரனாகி சமூகத்தை சீரழித்து விடக்கூடாது. மனித வாழ்க்கை என்பது அமைதியாக சுபிட்சமாக அத்தனைக்கும் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு முழு முதற் காரணமாக சட்டம் அதற்கு துணை நிற்க வேண்டும். அந்த சட்டத்தை தான் அல்லாஹ் பனு இஸ்ராயல்களுக்கு என்ன செய்கிறான்? விதிக்கிறான். எவனாவது அநியாயமாக கொன்றால் கொண்டவன் ஒரு உயிரை கொல்லவில்லை, ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலை செய்த கொலைகார பாவியாக கருதப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே 5ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒமன் கதல அன்னாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை கொண்டானோ அவன் ஒட்டுமொத்த உயிரையும் கொன்றவன். ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா அன்னாஸ ஜமீஆ. ஒரு உயிரை ஐயோ இது அநியாயமாக இந்த உயிரை நாம் கொல்ல இருக்கிறோம், நாம் கொல்லக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அநியாய கொலை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று அந்த கொலையை செய்யாமல் தன்னை காத்துக் கொண்டால் மொத்த சமூகத்தை வாழ்வித்தனமாக, மொத்த சமூகத்திற்கு வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை அளித்தவனாக கருதப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பனு இஸ்ராயலுக்கு இதை சட்டமாக ஆக்கினார். ஆதலால் தான் இப்படிப்பட்ட இந்த சட்டம் நபியருடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, உயிருக்கு உயிர் என்கிற இந்த குற்றவியல் சட்டம் எதற்காக வந்தது? சமூகத்தில் அமைதி தழும்ப வேண்டும், நிம்மதியாக மக்கள் வாழ வேண்டும், அவரவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், உடமைக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த குற்றவியல் சட்டத்தை அல்லாஹ் நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். ஏன்? இஸ்லாம், இஸ்லாம் என்பது சலாம், சலாம் என்பது சல், அமைதி, அமைதி மார்க்கம், அமைதி வீடு. இங்கு வந்தால் அவன் நிம்மதியாக இருக்க முடியும்,
அவனுடைய அத்தனைக்கும் இவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை புகாரியில நாம் பார்க்கிறோம். அதாவது 3595வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதீ இப்னு ஹாத்திம் என்கிற சஹாபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பைனமா அன இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதாஹு ரஜுலுன் ஃபஷகா இலைஹி அல்ஃபாகா. நபி அவர்கள் சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கிற போது ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, வறுமை எங்களை வாட்டி வதைக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கிறார்கள். சும்மா அத்தாஹு ஆகர் ஃபஷகா கத்அ ஸபீல். இன்னொருவர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, வழிப்பறி கொள்ளை அதிகமாக நடக்கிறது, நிம்மதியாக போய்விட்டு வர முடியவில்லை, நிம்மதியாக வியாபாரத்துக்கு போய் வர முடியவில்லை, வழிப்பறி ஆங்காங்கே நடக்கிறது, பொருளுக்கு உத்தரவாதம் இல்லை, உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்று இன்னொருவர் வந்து நபியிடத்திலே முறையிடுகிறார்கள். கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதீ இப்னு ஹாத்திம் என்கிற அந்த சஹாபியை அழைத்து, யா அதீ ஹல் ரஐத அல் ஹியரா, நீங்கள் ஹீரா என்கிற ஊரை தெரிவீர்களா? ஹீரா என்பது ஒரு ஊர், ஹீரா என்கிற குகை அல்ல, ஹீரா என்பது ஒரு ஊர், அது பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர், அது உமக்கு தெரியுமா என்று அதீ என்கிற தோழரை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னார், லம் அரஹா வகது உம்பிது அன்ஹா, எனக்கு அது தெரியாது, நான் போய் பார்க்கவும் இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபஇன் தாலத் பிக ஹயாத்துன் லா தரயன்ன அல்லஈனத தர்தஹிலு மினல் ஹியரா ஹத்தா ததுஃப பில் கஅபா. அதியே, உமக்கு அல்லாஹ் ஆயுளை தந்தால், உமக்கு அல்லாஹ் ஆயுளை தந்தால், ஆயுளை நீளமாக, இன் தாலத் பிக ஹயாத்துன், நீண்ட ஆயுளை தந்தால், லா தரயன்ன அல்லஈனா, ஒட்டக சிவிகையில், ஒட்டக சிவிகை என்று சொன்னால் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து பயணிப்பது என்பது ரொம்ப நெருக்கடியா இருக்கும். ஏன், அதனுடைய முதுகு வந்து என்ன ஒரு குன்று மாதிரி என்ன செய்யும், அதனால அதுல உட்காருவதற்காக வேண்டி அந்த இடைவெளி எல்லாம் சமன் செய்து அதுல ஒரு மெத்த மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. ஆண்கள் ஒட்டகத்தில் செல்வார்கள், பெண்களை ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒரு பெட்டி மாதிரி செய்து ஒட்டகத்துக்கு கீழே கயத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, தொங்க விட்டிருப்பார்கள். அதில் தான் அவர்களை, பெண்களை உட்கார வைத்து ஒட்டக பயணம் என்பது அன்றைய காலத்தில் நடக்கும். அப்படித்தான் ஆயிஷா நாயகம் என்ன செய்தாங்க, நபி அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிற போது அந்த தொட்டியில வைத்துக் கொண்டு நபி அவர்கள் ஆயிஷாவை அழைத்து சென்றார்கள். அதற்கு ஒட்டகை சிவிகை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒட்டகை சிவிகையில் ஒரு பெண் ஒருத்தி, அவள் தர்தஹிலு மினல் ஹீரா ஹத்தா ததுஃப பில் கஅபா, ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபாவில் வந்து தவாஃப் செய்வாள், காபாவில் வந்து தவாஃப் செய்வாள். லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவள் அஞ்சவே மாட்டாள். அவளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவாள், வேற மனிதன் எவனுக்கும் அவள் பயப்படவே மாட்டாள். தன்னந்தனியாக கூட ஒட்டக சிவிகையில் வந்து அங்கிருந்து தொலை தூரத்திலிருந்து வந்து காபாவை தவாப் செய்து விட்டு போவாள். இதை நீ, உனக்கு நீண்ட ஆயுள் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ கண்ணால் காண்பாய் என்று அதீ இப்னு ஹாத்திமை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல்து ஃபீமா பைனி வ பைன நஃப்ஸி ஃபஐன துஆரு தையில் லதீன கத் ஸஅருல் பிலாத். அப்ப எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன், எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன், அந்த அதாவது அந்த ஹீரா என்கிற ஊருக்கும் காபா என்கிற இந்த மக்காவுக்கும் இடையில் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தவர்கள் அவர்கள் வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கிறார்கள். இப்ப எப்படி, அதாவது ஆப்பிரிக்க நாட்டுக்காரர்கள் கடலிலே எப்போது என்ன செய்வாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க கப்பல்ல. ஏதாவது அவர்களுடைய கப்பலை வேறு எதுவும் சரக்கு கப்பல் அல்லது பயண கப்பல் எதுவும் அது வந்து வழிமலம், அதாவது இடைமறித்து சென்றால் உடனே அதை வழிமறித்து அதை கொள்ளையடிப்பார்கள், கடற்கொள்ளையர்கள் என்று சொல்லி இப்போது நாம் கேள்விப்படுகிறோம். அன்றைக்கு நில கொள்ளையர்கள் வியாபாரத்தை முன்னிட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல முடியாது. அப்ப இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கொள்ளையர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை என்ன ஆவது, அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? இந்த அம்மா ஹீரா என்கிற இடத்திலிருந்து மக்காவை நோக்கி எப்படி வர முடியும் அச்சமற்று என்று எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன். யாரு? அதீ இப்னு ஹாத்திம் அவர்கள் நினைச்சாங்க, சொல்லிக் கொள்கின்றார்கள். வலையின் தாலத் பிக ஹயாத்துன் லா துஃப்தஹன்ன குனூது கிஸ்ரா,
இன்னும் அதியை பார்த்து நபி அவர்கள் சொன்னாங்க, அதியே உனக்கு இன்னும் நீளமான ஆயுள் இருக்கும் என்று சொன்னால் கிஸ்ராவும் கைப்பற்றப்படும், கிஸ்ராவும் வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ரா என்பது அன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதாவது தலைமையிடமாக இருந்தது. ஹுர்முஸ் என்கிற அரசனுடைய தலைமையிடமாக கிஸ்ரா இருந்தது. கிஸ்ரா கைசர் என்று வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த கிஸ்ராவுக்கு கூட நீ உயிரோடு இருந்தால் முன் வாழ்நாளிலேயே அது வெற்றி கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியை பார்த்து சொன்னார்கள். அங்க இருக்கிற கொள்ளையர்கள் தானே, அதாவது அவர்களை பற்றி தான் நீ யோசிக்கிறாய், அவர்களும் வெற்றி கொள்ளப்படுவார்கள், கவலைப்படாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இவர் கேட்கிறார், குல்து கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ராவே சொல்கிறீர்கள், அந்த அரசனா வெற்றி கொள்ளப்படுவான், அவனா தோற்று போவான், அவனை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அதி கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், கிஸ்ரா தான் தோல்வி, அதாவது தோல்விக்குள்ளாக்கப்படுவான், வெற்றி கொள்ளப்படுவான் என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், வலையின் தாலத்து பிக்க ஹயாத்துன் லதரைன்ன ரஜுல யுக்ரிஜு மின் கஃபி மின் தஹபி அவ் ஃபுர்ரத்தின் யத்லுபு மை யக்பலுஹு மின்ஹு ஃபலா யஜிது அஹதன் யக்பலுஹு மின்ஹு. நீ உயிரோடு இருந்தால் இன்னும் காண்பாய், ஒரு மனிதன் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு, தங்கம் வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு, இந்தாங்க வாங்கிக் கொள்ளுங்கள், தர்மத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆராய் அலைவார். ஆனால் அதை வாங்கிக் கொள்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார். அப்ப இரண்டு பேருக்கு பதிலை நபி அவர்கள் இந்த வரலாற்று ரீதியாக சொல்கிறார்கள். ஒருவர் வந்து சொன்னது வறுமை எங்களை மாற்றி வதைக்கிறது என்று, இன்னொருவர் சொன்னார் வழிப்பறி என்று. இரண்டுக்கும் நபி அவர்கள் அதில் விடை சொல்கிறார்கள், வழிப்பறி நிச்சயமாக இருக்காது. உமக்கு ஆயுள் இருந்தால் கிஸ்ராவும் வெற்றி கொள்ளப்படும், கிஸ்ராவிலும் கூட இஸ்லாமிய ஆட்சி நிலைநிறுத்தப்படும் என்று நபி அவர்கள் அதியை பார்த்து சொன்னார்கள். வறுமை, ஏழ்மை, பொருளாதார இன்மை, அதுவா, அதுவும் ஒரு காலம் வரும். தங்கத்தையும் வெள்ளியையும் தர்மமாக கொடுப்பதற்கு வசதி படைத்தவன் அவன் எடுத்துக்கொண்டு அல்லோ அல்லோ என்று அலைவான், வாங்குவதற்கு நாதி இருக்காது. அப்படி என்றால் என்ன? எல்லோரிடத்திலும் செல்வம் குவிந்திருக்கும். அந்த நிலை நீ உயிரோடு இருந்தால் காண்பாய் என்று ஆதியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், நபிகள் நாயகம், இது ஒரு நீண்ட ஒரு நெடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சொல்கிறார்கள், அதியே ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் அவன் சனாவில் இருந்து ஹலர்மூத் வரைக்கும் தன்னந்தனியாக பயணிப்பான். அந்த பயணிக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. அல்லாஹ்வை தவிர எதற்கும் அவன் அஞ்சவே மாட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சவே மாட்டான். ஆடு ஓநாயை கண்டு அஞ்சுவதை போல மனிதன் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்ச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்ட அதி அவர்கள் நபி அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பை அவர் நினைத்து பார்க்கிறார். அவர் காலத்திலேயே கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டது, இஸ்லாம் அப்படியே பரவியது, விரவியது, இஸ்லாமிய அரசு நிலைநிறுத்தப்பட்டது, மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது, அவர்களுடைய பொருள் வழிப்பறியை கொள்ளைகளால் கொள்ளையடிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது, அநியாய கொலைகள் தடுக்கப்பட்டன, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அன்றைய காலத்தவர்களுக்கு வழங்கியது. இந்த நிம்மதியை வழங்கியது இந்த இஸ்லாம், இந்த நிம்மதியை வழங்கியது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நோக்கித்தான் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், இஸ்லாத்தை பால் தாருஸ் ஸலாமின் பால் அல்லாஹ் அழைக்கிறான். தாருஸ் ஸலாம் என்றால் தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பால் அல்லாஹ் அழைக்கிறான் என்று அல்லாஹ், இங்குதான் உங்களுக்கு அமைதி இருக்கிறது, இதில் தான் நிம்மதி இருக்கிறது, உங்களுடைய உயிர் உடைமை அத்தனைக்கும் பாதுகாப்பு இதில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய கோட்பாட்டை, சித்தாந்தத்தை, நடைமுறையை, சட்டங்களை நாம் ஏற்று நடப்பதோடு மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கிவிட வேண்டும். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும். கண்ணியத்துக்குரிய சகோதரர், உள்ள தெளிவுக்காரங்க, உள்ள தெளிவுக்காரங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது
சடங்கு சம்பிரதாயங்கள் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்ல. ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சமூகத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான நடைமுறைகளை, வழிமுறைகளை, சட்டதிட்டங்களை சேர்த்துத்தான் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அத்தனைக்குமான உத்தரவாதம் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு காலமும் அநியாயமாக ஒருவனை கொலை செய்யவோ, அநியாயமாக ஒருவருடைய பொருளை கொள்ளையடிக்கவோ, அநியாயமாக திருடவோ, வழிப்பறியோ, ஏமாற்றோ, பித்தலாட்டமோ அத்தனையும் இஸ்லாம் தகர்த்தெறிகின்றது. இந்த இஸ்லாம் என்றைக்கு நபி அவர்களுடைய காலத்தில் அதற்கு பிறகு அடுத்தடுத்த காலங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டனவோ சிறந்த காலமாக அது இருந்தது. அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சிறந்த காலம் என் காலம், அடுத்த காலம் அதற்கு அடுத்த சிறந்த காலம், அதற்கு அடுத்த காலம் அதற்கு அடுத்த சிறந்த காலம். குலஃபா ராஷிதீன்கள் என்ற கலீஃபாக்குடைய ஆட்சி காலம் சிறந்த பொற்காலமாக இருந்தது. ஏன்? இஸ்லாமிய சட்டங்கள் மக்களை ஆண்டன, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு நிம்மதியை வழங்கின, உயிருக்கான பாதுகாப்பை வழங்கியது. இஸ்லாமிய சட்டம் என்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சமுதாயத்தில் நிம்மதியை பார்க்க முடியாது. அமைதி இன்மைதான் நிச்சயமாக தாண்டவமாடும். எந்த மனித சட்டத்தாலும் மனிதனுடைய உயிருக்கும் பொருளுக்கும் உத்தரவாதத்தை அளிக்க முடியாது என்பதற்கு நிதர்சனமான சான்றுகளை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தியிலே பாசிச அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. டபுள் இன்ஜின் சர்க்கார் மொத்த இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 90% மாநிலங்கள் டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கிறது. இரட்டை குதிரையில் சவாரி செய்கிறது. 2 குதிரையுமே என்ன பாசிச குதிரை தான். இரட்டை குதிரையில் சவாரி செய்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அன்றாடம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். எல்லாம் யார்? எல்லாம் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எல்லாம் எஸ்டி எஸ்சி பிரிவை சார்ந்தவர்கள். கேட்பதற்கு நாதியற்ற நிலையில் இருக்கிறது. எந்த சட்டத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்றாடம் நடக்கிறது. பாசிச ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகார மட்டத்தில் இருக்கின்றவர்களே பொது வெளியிலேயே இந்த அசிங்கத்தை அரங்கேற்றுவதை சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம். இதற்கு எங்கே தீர்வு கிடைக்கும்? எந்த போக்சோ சட்டத்தாலும் இதை ஒழிக்கவே முடியாது. ஏன்? இது மனித சட்டம். மனித சட்டத்தால் இந்த அக்கிரமத்தை நிச்சயமாக அறவே துடை தெரிய முடியாது. ஒரு சின்ன ஒரு சான்றை மட்டும் இங்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதே போன வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி 24ஆம் தேதி நீங்கள் தினமணியிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். போக்சோ வழக்கு குற்றவாளி விடுவித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. போக்சோ குற்றவாளியை விடுவிக்கிறது. உச்ச நீதிமன்றம் விடுவிக்கிறது என்று சொன்னால் அப்ப எத்தனை கட்டங்களை கடந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கும். 2018 மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. 14 வயது பெண் குழந்தை 25 வயது ஒரு ஆணோடு விரும்பி அவர்கள் உறவு வைத்துக் கொண்டார்கள். எங்கே போய் கல்யாணம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்களோ ஏதோ நடக்குது. அந்த குழந்தை 14 வயது குழந்தை கருவுறுகிறாள். இந்த குற்றம் நீதிமன்ற காவல்துறைக்கு போகிறது. அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கிறார்கள். போக்சோ மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த விசாரணை முடிவுற்று இது போக்சோ குற்றவாளி, இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று. ஏன்? ஒரு சிறுமியிடத்தில் தவறாக இவன் போயிருக்கிறான். அந்த சிறுமி கருவுற்றிருக்கிறாள். அவள் மேஜரானவள் அல்ல, அவள் வயது வந்தவள் அல்ல. 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் எல்லாம் சிறுமியாகத்தான் இந்திய சட்டம் பார்க்கிறது. அப்போ மாவட்ட போக்சோ நீதிமன்றம் குற்றவாளி என்கிறது. அவன் அதை எதிர்த்து கல்கத்தா உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை கொண்டு போகிறான். கல்கத்தா உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறது? கல்கத்தா உயர் நீதிமன்றம் இந்த குழந்தையை பார்க்கிறது, இந்த பையனை பார்க்கிறார். இது
அதாவது அந்த போக்சோ நீதிமன்றம் விதித்த அந்த தண்டனையை கல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்கிறது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்கிறது. திரும்ப இது உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. 2018 நடந்த இந்த சம்பவம் 18 கடந்து 2025 உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. இது இந்த மே மாதம் தான் உச்ச நீதிமன்றத்தில் இது தீர்ப்பாக சொல்லப்படுகிறது. என்ன தீர்ப்பு சொல்லப்படுகிறது? 2018 அந்த குழந்தைக்கு 14 வயது, இவனுக்கு 25 வயது. குழந்தை கருவுற்று கையும் குழந்தையுமாக தாயும் குழந்தையுமாக இருக்கிற நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது தீர்ப்பு சொல்வதற்காக. உச்ச நீதிமன்றம் பார்க்கிறது, இருவரும் விரும்பித்தான் அவர்கள் நடந்திருக்கிறார்கள், இந்த தவறை செய்திருக்கிறார்கள். தவறை செய்கிற போது அவளுக்கு வயது 14, இப்போது தீர்வு சொல்லுகிற போது அவளுக்கு வயது என்ன என்று பார்க்கிறது. அவன் செய்த தவறுக்காக, சிறுமியை பலாத்காரப்படுத்தியதற்காக இவனை போக்சோவில் சிறையில் தள்ளினாள். அவள் கை குழந்தையோடு தாயாக வெளியிலே இருப்பாள். அவளை பார்ப்பது யார், குழந்தையை கவனிப்பது யார் என்று நீதிமன்றம் பார்க்கிறது, உச்ச நீதிமன்றம் பார்க்கிறது. சட்டப்படி அவன் போக்சோவில் தள்ளப்பட வேண்டியவன். ஆனால் சட்டப்படி இந்த நியாயம் இருக்கிறது, அதாவது மோரல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். நியாயப்படி, அதாவது மனித தன்மையின் அடிப்படையில் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டி இருக்கிறது. சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு மனித தன்மையின் அடிப்படையில் இதற்கு என்ன தீர்வு சொல்வது என்று நீதிமன்றத்தில் அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசித்து விட்டு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், இருவரையுமே விடுவிக்கின்றார்கள். இருவரையுமே அந்த 25 வயதில் அந்த பெண்ணை கெடுத்தவனை சேர்த்து என்ன விடுவிக்கிறாங்க. ஏன்? அவனை சிறையில் அடைத்தால் அவனுக்கு முறையாகத்தான் இவர்கள் திருமணம் முடித்துத்தான் நடந்திருக்கிறது. ஆனால் நாம் வகுத்திருக்கிற சட்டம் 18 வயது அடைந்தால் தான் ஒரு பெண் மனம் முடிப்பதற்குரிய தகுதியை பெறுகிறாள் என்கிற சட்டத்திற்கு முரணாக இருந்தாலும் குழந்தையை பெற்றுவிட்டாள். இப்போது அந்த வயதும் கடந்து வந்தாகிவிட்டது. இந்த நேரத்தில் இவரை சிறையில் அடைத்தால் அந்த மொத்த குடும்பமும், அந்த தாயும் அந்த குழந்தையும் சேர்ந்து பாதிக்கப்படுவாள். அப்ப இதை கையில் எடுத்து இந்த குழந்தைக்கும் தாய்க்கும் பாதுகாப்பு அளிப்பது யார்? சட்டமா, நாடா, சமூகமா என்று பார்க்கிறார்கள். வேற வழியே இல்லை என்று சொல்லி அவரை விடுவிக்கின்றார்கள். யார்? உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அந்த உச்ச நீதிமன்றம் அந்த குற்றவாளியை விடுவிக்கிறது. விடுவித்து விட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்கு கவனிக்கத்தக்கது என்னவென்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளித்துள்ளது, ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த பெண்ணும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பெண், இந்த குழந்தை யாரால் பாதுகாக்கப்பட வேண்டும்? சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையினுடைய தகப்பனால், சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய கணவனால் தான் பாதுகாப்பு தர முடியும். அப்ப இந்த அடிப்படை உரிமை இங்கு இவனை சிறையில் அடைக்கிற போது அது மீறப்படுகிறது, அது அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. ஆதலால் இந்த வழக்கில் அது நடைபெறவில்லை. கீழ் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் அது கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று சொல்லிவிட்டு மேலும் அந்த உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, நமது சமூகம் மற்றும் சட்டத்துறையின் முழுமையான தோல்விக்கு இது எடுத்துக்காட்டு. போக்சோ சட்டம் என்பது சட்டத்துறை, இந்திய அரசாங்கம் இது மாதிரி சிறார்களை தவறாக பயன்படுத்தினால் அவர்களை போக்சோ சட்டத்தில் வெளிவர முடியாத சிறை கொட்டடியில் அவர்களை தள்ள வேண்டும், தண்டிக்க வேண்டும். இப்ப சட்டம் தோற்று போய் இருக்கிறது, போக்சோ சட்டம் தோற்று போய் இருக்கிறது. குற்றம் செய்தான் என்று சட்டம் சொல்கிறது, ஆனால் நீதிமன்றம் அதை பார்க்க முடியாது, சமூகத்தை பார்க்க வேண்டும், அடிப்படை சாசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்ப சமீப காலங்களாக 140 to 142 என்கிற அந்த வீட்டோ பவரை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கிலும் பயன்படுத்தி, தன்னுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை ஒரு ஓரத்தில் கிடத்திவிட்டு இந்த குற்றவாளியை விடுவிக்கிறது. இதே மாதிரியான குற்றம் நடந்தால் மற்றவர்களுக்கும் அது பொருந்துமா, மற்றவர்களுக்கும் பொருந்தாது என்று சொல்கிறது. இங்கு யோசித்து பாருங்கள், எத்தனை மீறல்கள் நடந்திருக்கிறது. சட்டப்படி, நாட்டுடைய சட்டப்படி எத்தனை மீறல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் கடைசியில் குற்றவாளி என்று சட்டம் சொல்கின்ற ஒருவனை விடுவிக்கிற நிலைதான் இருக்கிறது. இஸ்லாம் இப்படியே பார்க்கிறது. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போல் சட்டத்தை இஸ்லாம் வளைக்கவில்லை, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போல் இஸ்லாம் சட்டம் சொல்லவில்லை.
ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை, ஒரு ஆணை, ஒரு பெண்ணை பருவ வயது அடைந்து விட்டால் அவர்கள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்வதற்கான தகுதியை பெறுகிறார்கள். 14 வயதிலும் ஒரு பெண் அந்த தகுதியை அடைவாள், 12 வயதிலும் தகுதியை அடைவாள், 17 வயதிலும் அடைவாள், 18 அடைவாள். இதை தீர்மானிப்பது மனிதனா? இல்லை, தீர்மானிப்பது இறைவன். அந்த 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 மனிதனை படைத்து அல்லாஹ் கடவுள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உடற்கூறும், ஒவ்வொரு பெண்ணுடைய உடற்கூறும் வேறுபடும். அவன் பருவம் அடைவதற்கான பருவம் காலம் வேறுபடும். இதை நாம் வகுக்கிற சட்டத்தால் அதற்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்க முடியாது என்பதை இஸ்லாம் என்றைக்கோ சொல்லியது. இது காலம் கடந்து இன்றைக்கு 18 என்று முடிவு செய்திருக்கிறார்கள். 18க்கு கீழ் உள்ளவர்கள் சிறாக என்று இன்னும் கொஞ்சம் போனால் அடுத்து 15க்கு கீழ் உள்ளவர்கள் சிறார்கள். 15 வயதுதான் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கான வயதை அடைந்த வயது என்பார்கள். இன்னும் போனால் நம்ம போடுற சட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்ற என்று சொல்லி மொத்தத்தில் அதையும் கூட தூக்குவார்கள். இது மனித சட்டங்கள். ஆங்காங்கே அதாவது இது மாதிரியான பாலியல் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களே அந்த குற்றங்கள் நடப்பதற்கு துணை நிற்கிறது என்றால் மனித சட்டங்கள் சமூகத்தில் அமைதியை தராது. மனித சட்டங்கள் சமூகத்தினுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதத்தை தராது என்பதற்கு இதுதான் நிதர்சனமான சான்று. ஆதலால் தான் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்களே துணிந்து பொது வழியிலே இது போன்ற அத்துமீறல்களை செய்கின்றார்கள். சட்டம் அவர்களுக்கு துணை நிற்கிறது. எனவே இஸ்லாம் அமைதி மார்க்கமாக சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தின் பால் நீங்கள் வாருங்கள், வல்லாஹ் யதுஉ தாரிஸ்ஸலாம், அமைதி இல்லத்தினை நோக்கி வாருங்கள். உங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதை புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கிரவானாக. வாகரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.